காலையிலே எல்லாருக்கும் ஒரு நியூஸ்லாம் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடி இருந்துச்சு. தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு அப்படின்ட்டு. இது எல்லாம் தெரிஞ்சதுதான். ஏன்னா இதுல வந்து நிறைய வந்து ஒன்றும் ஃபீல் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்க பெட்டி கிடைக்குமோ அங்கதான் அம்மையாரு போவாங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய எதிரியா தன்னுடைய தன்னுடைய கொள்கை எதிரியா அந்த கட்சிக்கு எதிராகவே ஆரம்பித்த ஒரு கட்சியை இன்னைக்கு அடமானம் வச்சுட்டாப்புல, பெட்டி வந்துட்டு வித்துட்டாப்புல. அதோட பெருசா பல விதமா வைரல் ஆயிட்டு இருக்கு. வடிவேல் அவர்கள் நம்மளுடைய விஜயகாந்தை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இந்த திமுக மேடையில பேசினாரு, அது இன்னைக்கு ஃபுல்லா வைரல் பண்ணிருக்கிறாங்க. இப்படி வந்து அடமானம் வச்சு மொத்தத்துல வித்துட்டாப்ல, கட்சியை வித்துட்டாப்ல. அம்மையாரும் அவரோட தம்பியும் சேர்ந்து கட்சியை வித்துட்டாப்ல. பழம் நழுவி பால்ல விழுந்துட்டு அப்படின்ட்டும் கருணாநிதி அவர்கள் அப்பவே சொன்னாரு. ஆனா அது இப்பதான் வந்து பால்ல வந்து விழுந்திருக்கு, பழம் நழுவி அப்படின்ட்டும். பழம் நழுவி பால்டாயில விழுந்துட்டு அப்படின்ட்டு தேமுதிகவை பார்த்து அதிமுகவும் பாஜக அவங்க வந்து இந்த கேப்டன் அவர்களுடைய அந்த மனசாட்சி உங்களை கொன்னுரும், கேப்டனோட மனசாட்சி உங்களை மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இந்த பழம் நழுவி பால்ல விழுந்ததா அல்லது பால்டாயில விழுந்தா அல்லது திமுக கூட்டணியில கரெக்டா பெட்டிக்கிட்டுல வாங்கிட்டாப்ல. இந்த தேமுதிக வந்ததுனால வேற அந்த திமுக கூட்டணியில என்னென்ன சிக்கல் வரப்போகுது, இதை வந்து காங்கிரஸ இன்டைரக்டா மிரட்டுறதுக்கான ஒரு பணியை வைக்கிறதுக்கான ஒரு ராஜதந்திரமா இவங்களுக்கு எத்தனை சீட் கொடுப்பாங்க. ஏற்கனவே எல்லா கூட்டணி கட்சிகளும் ரெட்டை இலக்கத்துல வந்து கேட்டுட்டு இருக்காப்புல. இது வந்து திமுக கூட்டணிக்கு இது சாதகமா, இது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ரெட்டை இலக்கத்துல சீட்டை திமுக கொடுத்துருமா அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். முதல்ல திமுகவும் தேமுதிகவும் கூட்டணியே வச்சுட்டாங்க. இது வந்து நாங்க வந்து என்னுடைய என்னைக்கிடா திமுக வந்து ஆட்சி இழக்கும், அடுத்து என்னைக்கிடா அதிமுக ஆட்சியில வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எங்களுக்கு ஆல்ரெடி கண்டிப்பா தெரியும். பெட்டி பேரும் ஓடி இருந்துச்சு, அந்த பெட்டி பேரும் ஓடி இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு பழம் நழுவி பால்ல விழுந்தது அப்படின்னா கண்டிப்பா பழம் நழுவி பாலெல்லாம் விழல, பால் டயர்ல தான் விழுந்திருக்கு. அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த தீய சக்தி திமுகவை அழிக்கணும் அப்படின்னு அந்த கட்சி தொடங்கினாரு. ஆனா அந்த கட்சி எனக்கு தெரிஞ்சு என்னென்ன பேரெல்லாம் கட்சி இருக்கோ அந்த 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 பேர்ல உள்ள கட்சியெல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சு கடைசியா பரம எதிரியான திமுகவுடன் கூட்டி சேர்ந்திருக்கு. இன்னும் இதோட கம்மியான கட்சிகள் வந்து, அதாவது இதோட தேமுதிகோட பலம் குறைந்த ஒரு கட்சி வந்து கூட்டணி கூட்டாலும் அம்மையாரும் சுதிசாரும் போய் சேர்ந்துக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஒரு இதற்கு கேட்டா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காப்புல. தொண்டர்களின் விருப்பத்தை ஏற்று நாங்கள் திமுகவில் இருந்தோம். கண்டிப்பா விஜயகாந்தோட உண்மை தொண்டை, விஜயகாந்தோட உண்மையான ரசிகர்கள் வந்து கண்டிப்பா திமுக கூட போகணும் அப்படின்னு சொல்றக்கே மாட்டாங்க. அது இந்த அம்மா சொன்னா இதுவும் நம்பாது, உலகமும் நம்பாது. இங்க ஏதோ ஓட்டுப்பட்டி வச்சாங்களாம், அந்த ஓட்டுப்பட்டியில எப்பா நம்ம அடுத்திருப்பு யார்கிட்ட வந்து கூட்டணிக்கு வைக்கணும் அப்படின்ட்டு கேட்டாப்லையாம். அப்போ வந்து அவங்க எல்லாம் நம்ம திமுகவிலே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாப்லையா. அதனால இந்த அம்மா வந்து இந்த கூட்டணி போயிட்டா. அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் இதுதான் சொன்னாங்களாம். கள ஆய்வு நடத்துனாங்களாம், ஓட்டு ஆய்வு நடத்துனாங்களாம் அவங்க கட்சிக்குள்ளேயே. அப்பவும் இந்த திமுக கூட தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால இந்த அம்மா வந்து திமுக கூட்டணி சேர்ந்துட்டான். ஆமா, இத்தனை வருஷ காலமா இந்த மாதிரி மாவட்ட செயலாளரையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் கேட்டுதான் அந்த அம்மா வந்து கூட்டணி நிச்சயாக்கும். தலைமை எதை எது நினைக்கிறதோ அதைதான் தொண்டர் கேட்க போறாங்க, மாவட்ட செயலர் கேட்க போய். இதுதான் உலகறிஞ்ச விஷயம். இந்த அம்மா அப்படி இந்த மாவட்ட செயலாளர்கள் மேலேயும் இந்த விஜயகாந்த் ரசிகர்கள் மேலேயும் விஜயகாந்தோட உண்மை தொண்டர்கள் மேலேயும் பழிய போடுது. சரி ரைட்டு, நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா கருணாநிதி அப்பயே சொல்லிருக்காராம், அப்பவுமே பலத்துல உழ வேண்டியது ஒரு 20 வருஷம் கழிச்சு விழுந்திருக்கு. சரி, நல்ல கூட்டணி தான். 20 வருஷம் கழிச்சு கொடுத்ததுல சந்தோஷம் தான். அந்த பேட்டி தான் பயங்கரமான பேட்டி, அம்மையாரோட பேட்டி. 200 இடங்களில் வெற்றி போடும் அப்படின்ட்டு. ஏற்கனவே திமுக 230 அப்படின்ட்டு இருக்காப்பா. இந்த அம்மா 200 அப்படின்னாங்க. அப்போ எத்தனை சீட்டு கேட்க போறாங்கன்னுட்டு
நமக்கு தெரியல. தன்னுடைய சொந்த அந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சனால்தான் கேப்டன் வந்து இந்த தீய சக்தி திமுகவை எதிர்த்து அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அவ்வளவு பெரிய மனுஷன். அந்த மனுஷனுக்கு கட்சி இன்னைக்கு எங்க கொண்டு நுப்பாட்டிருக்காங்க. விஜயகாந்த் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அவங்க கூடயே சேர்ந்து இன்னைக்கு இப்படி இருப்பாங்கன்ட்டு யாரும் நினைக்கல. இந்த கட்சி வந்து முதல்ல 2006 கட்சி கொடியை வந்து விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு. விஜயகாந்த் 2006 கட்சி கொடியை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து அடுத்த தேர்தல போட்டி போடுறாப்புல தான் மட்டும் வெற்றி பெறாரு. அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியா வருது. அந்த தேர்தலில் 8% ஓட்டு வாங்குறது அந்த அளவுக்கு ஒரு வலிமை இருந்த கட்சி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 2000 அதிமுக கூட கூட்டணி வைக்காப்புல அதுல வந்து 41 தொகுதியில 21 தொகுதியை வந்து விஜயகாந்த் கொடுக்காப்புல. ஒரு நிமிஷம். விஜயகாந்த் அதுல வெற்றி பெறாரு. அதுல வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகுறாரு. முறையா ஒரு நடிகர் வந்து எதிர்கட்சி தலைவரா ஆகுறது வந்து விஜயகாந்த் தான். பயங்கர ஒரு சப்போர்ட்டோட ஒரு பப்ளிக் சப்போர்ட்டோட இருக்காப்புல. அப்புறம் ஒரு எதிர்கட்சி மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற அதுலதான் அவருடைய ஒரு பிரச்சனை ஆகுது. எல்லா இந்த வைகோ இந்த குரூப் எல்லாம் இவரை உசுப்பேத்தி விட்டு நீனா சின்ன மொழி கரடி உசுப்பேத்தி இவரை ஒரு கேப்டன் ஆக்கி இவரை வந்து ஒரு மக்கள் நல கூட்டணியில உருவெடுத்து வைக்காங்க. அதுல தலைவனை மாட்டி விடுறாப்புல. ஏன்னா கேட்ட சொல்றாப்புல அது வந்து அதிமுகவோட பிளானு. அதனாலதான் கூப்பிட்டு இவரை வந்து உசுப்பேத்தி விட்டு இப்படி போயிட்டாங்க அப்படின்ட்டு விஜயகாந்த் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரெல்லாம் உசுப்பேத்தி விட்டு இந்த சிபிஎம் சிபிஐ அப்புறம் மதிமுக அப்புறம் திருமாவளவன் இவங்கெல்லாம் கேப்டன் உசுப்பேத்தி விட்டு அவர் நடுத்தர கொண்டு வந்த பங்கு இவங்கதான் திரும்ப இப்போ திமுக கூட்டணியில இருக்காப்புல. அந்த கூட்டணியில தான் இப்போ இவங்க சேர்ந்துக்கிட்டு இருக்காப்புல. அதுல வந்து எல்லாரும் வெற்றி பெற்றும் அப்படின்ட்டு எதிர்பார்த்த சூழ்நிலையில அது வந்து மிகப்பெரிய தோல்வியா அடைஞ்சிருந்து 5.6% வாக்குகள் வங்கி தோல்வி அடைஞ்சிட்டாப்புல. கிட்டத்தட்ட அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நல்ல விலைக்கு தேமுதிகவை அம்மையார் வித்துட்டாப்புல. அக்காவும் தம்பியும் சேர்ந்து வித்துட்டாவ அப்படிதான் சொல்ல முடியும். கடைசியா வந்து அமமுகவோட அமமுக முடியும் தேமுதிக கூட்டணி போட்டு ஒரு தேர்தலை சந்திச்சாங்க. அதோட மட்டும் இல்லாம கடைசியா திரும்ப வந்து அதிமுக சேர்ந்துச்சு. இதுல வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு சொற்ப ஒரு ஓட்டு தான் மாணிக்கம் தாக்கூருக்கும் அவருக்கும் ஒரு 3000 ஓட்டு தான். அது திரும்ப வந்து விஜய் பிரபாகரன் வந்து கேஸ்ல போட்டா திரும்ப ரீகவுண்ட்ல போட்டாங்க. அதை வந்து தோல்வி ஒத்திட்டாங்க. ஆனா அந்த கூட்டணி நல்ல கூட்டணி அப்படிங்கிறது என்ன 1 லட்சம் விலைக்கு போட்டாமே ஒரு 2000 ஓட்டுல தான் வெற்றி பெற்றுச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க இப்போ வந்து இங்க மாறுறதுக்கான ஒரு அவசியமே இல்லை. தன்னுடைய கட்சியை வந்து கேவலப்படுத்திட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா ஒட்டுமொத்த தொண்டர்களும் கொந்தளிப்பு தான் இருக்கதா நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா விஜயகாந்த் ஆரம்பிச்ச கட்சி யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாரு நமக்கு தெரியும். பிரேமலதா வந்ததுனாலதான் திமுக வந்து மிகப்பெரிய வளம் அடைஞ்சிருக்கான் அப்படின்ட்டு திருமாவளவன் சொல்றாப்புல. திரும்ப தேமுதிக வந்தனாலதான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ட்டு கூட்டணியில முட்டு கொடுக்குற நம்மளுடைய வைகோவைக்கெல்லாம் சொன்ன உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காப்புல. வர்ற தேமுதிகவுக்கு நாங்க வந்து எம்பி சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிருக்காப்புல. மொத்தத்துல கூட்டணி வச்சு இங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே 13 கட்சி திமுக கூட்டணியில இருக்கு. இது ஒண்ணு 14. திமுகவுக்கு திண்டாட்டம் தான். இது என்ன முடிவு அப்படின்னா காங்கிரஸை பயமுறுத்துறதுக்காக தலைவனை தேமுதிக உள்ள கூட்டு வந்து காங்கிரஸும் அடிக்கணும், தேமுதிகவையும் காலுக்குள்ள வச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க. அம்மையார் வந்து 10 சீட் வரைக்கும் கேட்காப்லையா. எல்லாரும் ரெட்டை இலக்கத்திலே சீட் கேட்காப்புல. ஐயா மு.க. ஸ்டாலின் விட்ட அவர் என்ன பண்ண போறாரு? 13 + 14 பேரையும் ஒருத்தன் தக்கன வடக்கன தக்க இருப்பான். எங்க அண்ணனுக்கு எலெக்ஷன் வேலை பார்க்கற வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகளை தொகுதி பங்குதி பண்ணக்கு ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தலையை பிச்சுக்கிட்டு தான் போவோம். அப்படிதான் கூட்டணியில இருக்கு. பார்ப்போம். மொத்தத்துல பலன் எழுதி பால்ல விழுந்திருக்கா அல்லது பால்டாயில விழுந்திருக்கா அப்படிங்கிறது வரப்போற தேர்தல்ல நமக்கு தெரிஞ்சிடும். கட்சி நலன் கருதி அம்மையார்
திமுகவிடம் கட்சியை விட்டு விட்டார் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் அதிமுக, பாஜக பல கட்சிகளில் ஒரு ஒரு அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.